ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் 200 கிராம், கேப்சிகம் 1, வெங்காயம் 2, தக்காளி 3, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 8 பல், முந்திரி 5, தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, காஞ்ச மிளகாய் 5, பட்டர், உப்பு, எண்ணெய். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, இதையும் நம்ம இது கூட சேர்த்து வறுத்துட்டு, காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவையும் நம்ம இது கூட வறுத்துட்டு, இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் நல்லா உருகுனதும் இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகணும். அது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, பூண்டு 6லேருந்து 8 பல் பூண்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டும் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ லைட்டாக இது ஃப்ரை ஆனதும் இது கூட 3 சின்ன சைஸ் தக்காளியை நான் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போது தக்காளிக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் அந்த பக்கம் சைடில் போயிடுச்சு, அது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 5லேருந்து 6 முந்திரியை நம்ம இது கூட சேர்த்து வதக்கிட்டு, இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் இதை ரொம்ப நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இதில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் குடமிளகாவை நம்ம சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். குடமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 75% இதிலே வெந்துடணும். அடுத்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயத்தை நான் இப்படி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்து இது மூணுத்தையுமே ஒரு 70 to 80% நம்ம இதிலே வதக்கிடணும். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயில் வதங்கினதும் இதில் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் இருக்கிறதே அந்த தண்ணியவே நான் கழுவி இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாஸ், ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா வரும், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் இதை சேர்த்துட்டு, அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த குடமிளகா, வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாமே ஒரு 80% நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போது இது எல்லாமே மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம 10 நிமிஷம் இதை வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டாக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.